ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேருந்து அட்டாமிக் மாடல்ஸ் பத்தி படிச்சுட்டு இருந்தோம் நம்ப. ஸோ டோட்டலா 2 மாடல்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் தாம்சன் மாடல். அதுக்கப்புறமா ரூதர்ஃபோர்ட் மாடல் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு 3 மாடல், அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடல் பார்க்கலாம். அட்டாமிக் மாடல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் போஹர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம்ஸ். அது ஏன் வந்துச்சு? அப்புறமா 2 மாடலையும் அது எப்படி தாண்டி ஒரு புது இன்வென்ஷன் குடுத்துச்சுன்னா, போஹர் மாடல் 1913ல வந்துச்சு. என்னது? 1913. டேட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் டேட்ஸ் நான் ப்ளூ கலர்ல மார்க் பண்றேன். ஸோ 1913. அதுவே ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியர் மாடல். நியூக்ளியர் மாடல் நத்திங் பட் ஆட்டம் மாடல். அது 1911ல வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஆட்டம் தான் ரூதர்ஃபோர்ட் என்ன குடுத்தாருன்னா, ஆட்டம்ல ஒரு டைனி டென்ஸ் பாசிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு. நடுவுல சென்டர்ல. அதுக்கு சுத்தி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதுல என்ன ப்ராப்ளம்னா, கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல ஏதாவது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரான். எலக்ட்ரான்ல ஒரு சார்ஜ் இருக்குல்ல, நெகட்டிவ் சார்ஜ். அது கன்டினியூஸா மூவ் ஆயிட்டே இருந்தா, கன்டினியூஸா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா, எனர்ஜி லூஸ் பண்ணி அதோட ரேடியேஷன் வழியா எல்லா எனர்ஜியும் லூஸ் பண்ணிட்டு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இட் வுட் ஸ்பைரல் இன்டு த நியூக்ளியஸ் அண்ட் அந்த நியூக்ளியஸ்குள்ள அது போய் விழுந்துரும். அப்புறமா அந்த மொத்த ஆட்டமும் ஃபுல்லா ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும். எதுக்குன்னா, ஆட்டம்ஸ் ஸ்டேபிள். ஓகே. இஃப் இட் கொலாப்ஸ் ஒரு மெட்டீரியலே ஒரு மேட்டரே உருவாகாது. ஸோ சம்திங் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருந்துச்சு ரதர்ஃபோர்ட் மாடல்லயும். போர்ஸ் தாம்சன் மாடல்லயும் அதெல்லாம் எல்லாமே நெறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ போஹரோட மிஷன் என்னதுன்னா, என்ன அவரு கண்டுபிடிக்கணும்னு நெனச்சாருன்னா, ஆட்டமோட ஸ்டெபிலிட்டி. ஸோ இது மாரி மூவிங் சார்ஜ்டு பார்ட்டிகிள் எனர்ஜி லூஸ் பண்ணாம இருக்க, என்ன என்ன காரணம் இதுக்கு? எப்படி ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு அத எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அட்டாமிக் ஸ்டெபிலிட்டிய எக்ஸ்பிளைன் பண்ணாரு. செகண்ட் ஹைட்ரோஜன் லைன் ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. லைன் ஸ்பெக்ட்ரம்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலிமெண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாரி. நெறைய எனர்ஜி லெவல்ஸ். ஓகேங்களா? லைனா. ஸோ ஒரு எலக்ட்ரான் எனர்ஜி கெயின் பண்ணா, இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு கிராஸ் பண்ணும். இன்னும் அது அதிகமான எனர்ஜி அப்சார்ப் பண்ணா, இன்னொரு எனர்ஜி லெவல்ல கிராஸ் ஆகும். அதே மாரி அதுதான் ஒரு ஸ்பெக்ட்ரமா மாறிச்சு. ஒரு லைன் ஸ்பெக்ட்ரமா மாறிச்சு. ஓகேங்களா? ஸோ ஹைட்ரோஜன் லைன் ஸ்பெக்ட்ரம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அந்த சயின்டிஸ்ட் பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ போஹர் இல்லைன்னா போர்ஸ். அவர் அவரோட ஃபுல் நேம் என்னதுன்னா நீல் போஹர். ஸோ சயின்டிஸ்ட் நேம்லாம் நான் கிரீன் கலர்ல மார்க் பண்றேன். சோ தட் இட் குட் பி வெரி ஈஸி டு ஸ்டடி. So Neil Bohr 1885 to 1962 improved upon Rutherford's atomic model in 1913. So 1913ல இவரோட மாடல் கொடுத்து Rutherford atomic மாடலோட இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமா பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட்டான மாடல் கொடுத்தாரு. He proposed that electrons move in fixed circular orbits. Rutherford என்ன சொன்னார்னா, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். ஆனா அது ஃபிக்ஸ்டு ஆர்பிட்ஸ் பத்தி அவர் எதுவுமே பேசல. ஓகேங்களா? சோ அதனால ஒரு பிட் ஆஃப் கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. சோ எலக்ட்ரான்ஸ் ஒரு ஃபிக்ஸ்டு சர்க்குலர் ஆர்பிட்ல மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அ இந்த ரேஸ் எல்லாம் பண்ணுவோம்ல, அத்லீட்ஸ்லாம் ரேஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு ஒரு அத்லீட்க்கும், ஒரு ஒரு ரேசருக்கும் தனித்தனியா ஒரு லைன்ஸ் வரைஞ்சு குடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க கொலாப்ஸ் ஆகாம இருக்க. அந்த மாரி சர்க்குலர் ஆர்பிட், சர்க்கிள்ஸ் மாரி. ஓகேங்களா? ஹி ப்ரோபோஸ்ட் தட் எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் அ ஃபிக்ஸ்டு சர்க்குலர் ஆர்பிட்ஸ். ஃபிக்ஸ்டுன்னா என்னன்னா, அதோட எனர்ஜி ஃபிக்ஸ்டா இருக்கும். ஸ்டேபிளா இருக்கும். ஓகேங்களா? ஒண்ணுத்துக்கு இன்னொரு ஒரு ஆர்பிட் இன்னொரு ஆர்பிட் கூட கொலைட் ஆகாது. So they move in a circular orbits, electrons. அரவுண்ட் தி நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் நடுவுல இருக்கும். அத சுத்தி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டே இருக்கும். சர்க்குலர் ஆர்பிட்ஸ்ல. அண்ட் டு நாட் ஸ்பைரல் இன்வெர்ட்ஸ் ஆஸ் ப்ரெடிக்டட் பை கிளாசிக்கல் பிசிக்ஸ். சொன்னல கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல ஏதாவது ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆயிட்டே இருந்தா, அது எனர்ஜி எல்லாமே லூஸ் பண்ணி இந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் அது கொலாப்ஸ் ஆயிடும். ஆட்டமே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும். ஆனா இவரு அந்த மாரி எதுவுமே ஸ்பைரல் இன்வெர்ட்ஸ் ஆகாதுன்னா ஒரு ஃபிக்ஸ்டு சர்க்குலர் ஆர்பிட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. போர் இந்த கண்டுபிடிப்புக்காக ஒரு நோபல் பிரைஸ் பிசிக்ஸ்ல வாங்குனாரு. இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிக் பிரைசஸ் 1922ல. ஓகேங்களா? சோ போஹர்ஸோட பாஸ்டுலேட்ஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்தாரு. இதுதான் இந்த மாடலோட ஹார்ட் மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சோ ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட்டோட பேர் என்னதுன்னா குவான்டைஸ்டு ஆர்பிட்ஸ் ஆர் ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ். குவான்டைஸ்டு ஆர்பிட்ஸ் இல்லைன்னா ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ணலாம். சோ எலக்ட்ரான்ஸ் ஒரு நியூக்ளியஸ் சுத்தி ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும்.
எப்படி வந்து சன்ன சுத்தி எர்த் வந்து ரிவால்வ் ஆயிட்டே இருக்கோ, மத்த பிளானெட்ஸ்லாம் ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். அந்த மாரி நியூக்ளியஸ சுத்தி வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். இது எதுல ரிவால்வ் ஆகும்னா, ஒரு சர்டைன் ஃபிக்ஸ்டு சர்குலர் பாத். சர்டைன் ஃபிக்ஸ்டு சர்குலர் பாத். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நியூக்ளியஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா எலக்ட்ரான் வந்து நம்ம ரெட் கலர்ல மாத்துவோம். ஸோ இப்போ ஒரு சர்குலர் ஆர்பிட் வரையலாம். சர்குலர் ஆர்பிட் நத்திங் பட் சர்க்கிள்ஸ். இந்த மாரி நெறைய சர்க்கிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஆர்பிட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இத சுத்தி வந்து எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபிக்ஸ்டு சர்குலர் பாத்த தான் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆர்பிட்ஸ் இல்லன்னா வந்து எனர்ஜி லெவல்ஸ். ஒரு எனர்ஜி லெவல். ஒரு ஆர்பிட்க்கு ஒரு எனர்ஜி லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணுத்துக்கு 3.14 இருந்தா இன்னொருத்துக்கு 0.5 அந்த மாரி இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரான் ரிவால்விங் பத்தி பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆர்பிட்ஸ்க்கு ஃபிக்ஸ்டு எனர்ஜி இருக்கும். இது இதோட எனர்ஜி வந்து மாறவே மாறாது. ஸோ எனர்ஜி மாறாதுன்னா என்ன மீனிங்? ரேடியேஷன் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ நோ ரேடியேஷன் இஸ் எமிட்டட் வைல் தி எலக்ட்ரான் ஸ்டேஸ் தேர். ரேடியேஷன் எல்லாமே எமிட் ஆனா தானே அந்த எலக்ட்ரானோட எனர்ஜிலாம் லூஸ் ஆயிட்டே இருக்கும். அது எமிட்டே பண்ணாதனால அதுக்கு எந்த எனர்ஜியும் லூஸ் ஆகாம ஸ்டேபிளா வந்து ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். இந்த அ இதுதான் வந்து ஸ்டேஷனரி ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டமோட ஸ்டேஷனரி ஸ்டேட் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 3 பாயிண்ட்ஸ் வந்து புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரிவால்விங் பத்தி. எலக்ட்ரானோட ரிவால்விங் பத்தி. எலக்ட்ரான் ரிவால்வ்ஸ் இன் அ ஃபிக்ஸ்டு சர்குலர் பாத் கால்ட் அஸ் ஆர்பிட். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த ஆர்பிட்க்கு வந்து ஃபிக்ஸ்டு எனர்ஜி இருக்கும். இத வந்து அதனால வந்து நோ ரேடியேஷன் இஸ் எமிட்டட். எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கேயே ஸ்டே ஆயிருக்கும். கரெக்ட்டா சொன்னாங்க. 3 பாயிண்ட் இது வந்து ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 3 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியர் ஆயிடுச்சா? இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் வந்து நான் வந்து ஒரு ஸ்டெப்பா சொன்னேன் கரெக்ட்டா ஒரு ரிதம்ல. இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அ மிஸ்மேட்ச்சா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மத்தபடி இந்த பாயிண்ட்ஸ்லாம் சேம் தான். ஸோ பாயிண்ட்ஸ்லாம் நான் வேற ஸோ பாஸ்டுலேட்ஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல வந்து கேட்கலாம் உங்களுக்கு போரோட ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் எழுதுங்க. செகண்ட் எந்த பாஸ்டுலேட் வந்து எது ஃபர்ஸ்ட், செகண்ட்னு சொல்லி அந்த ஆர்டர்லாம் கரெக்ட்டா தெரிஞ்சிருக்கணும். ஸோ தே மூவ் இன் அ சர்குலர் பாத். இந்த ஆர்பிட் வந்து ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிட்டோட இன்னொரு பேர் என்னது? எனர்ஜி லெவல்ஸ். ஓகே. ஸோ ஒரு டயகிராம் வேணா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டு பி கிளியர். ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். தெரியுதா? டயகிராம் தெரியுதா? எஸ். எஸ் மேம். ஓகே. ஸோ இதுதான் அந்த ஆர்பிட்ஸ். ஸோ நடுவுல வந்து நியூக்ளியஸ் இருக்கு. இது சுத்தி வந்து சர்க்குலர் ஃபிக்ஸ்டு பார்ட்ஸ் இருக்கு. அதான் ஆர்பிட்ஸ் இல்லன்னா எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆர்பிட்க்கும் ஒரு நேம் குடுத்தாரு. ஸோ கேல இருந்து ஆரம்பிக்கும். KLMN ஆர்பிட் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த ஒரு ஆர்பிட்க்கும் ஒரு ஃபிக்ஸ்ட் எனர்ஜி இருக்கும். அப்படியே அந்த எனர்ஜி வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து எனர்ஜி கெயின் பண்ணிடுச்சுன்னா, ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்க்கு வந்து ஜம்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன் அந்த பாயிண்ட். கொஞ்சம் கஷ்டம் தான். அ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஆனா ஈஸி தான். ஓகேங்களா? எலக்ட்ரான் வந்து ஒரு எனர்ஜி வந்து கெயின் பண்ணிடுச்சு. கெயின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணும்னா, இன்னொரு ஆர்பிட்க்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் கேல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அது எனர்ஜி கெயின் பண்ணி எல் ஆர்பிட்டலுக்கு போகும். ஓகேங்களா? அந்த எனர்ஜி வந்து லூஸ் பண்ணிடுச்சுன்னா, அதே எலக்ட்ரான் வந்து எல் ஆர்பிட்ல இருந்து மறுபடியும் கே ஆர்பிட்க்கு வரும். ஸோ அது என்ன ரிலீஸ் பண்ணும்னா, அந்த மாரி வரும்போது, அ ஸோ அதிகமா இருக்கிறது ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட்க்கு வரும்போது வந்து ஃபோட்டான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஒரு எனர்ஜி பாக்கெட்ஸ் மாரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோட்டான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா வந்துரும். 5 அ 5 நியூட்டன்ஸ் 5 எனர்ஜி வந்து அது கெயின் பண்ணிடுச்சுன்னா, கே ஆர்பிட்டல்ல எல் ஆர்பிட்டல்ல நெக்ஸ்ட் 5 வந்து அப்படியே வந்து அதிகமாயிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டான் எமிட்டட் வித் எனர்ஜி. ஸோ இந்த டயகிராம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஆர்பிட்ஸ்னா என்னன்னு சொல்லி ஒரு ஐடியா தான் குடுத்தேன். ஸோ கிளியரா இருக்கா? ஆர்பிட்ஸ்னா என்னதுன்னு இமேஜின் பண்ண முடியுதா? அட்டாமிக் மாடல? எஸ். எஸ் மேம். ஓகே. ஸோ நம்ப
பிபிடிக்குள்ள அதுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சுச்சு. செகண்ட் பாஸ்டுலேட் என்னதுன்னா அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஆஃப் எனர்ஜி. அதான் எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜி கெயின் பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் டு ஹையர் ஆர்பிட். ஸோ 2 ஆர்பிட் பத்தி நம்ம பேசலாம். ஓகே, இமேஜின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கே ஆர்பிட், நெக்ஸ்ட் வந்து எல் ஆர்பிட். இஃப் எலக்ட்ரான் வந்து எனர்ஜி கெயின் பண்ணிடுச்சுன்னா, அப்சார்ப் பண்ணிடுச்சுன்னா, ஓகேங்களா, எனர்ஜி பேக்கெட்ஸ் தான் போட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த போட்டான் வந்து அது கெயின் பண்ணிடுச்சுன்னா, அப்சார்ப் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹையர் ஆர்பிட்க்கு போகும். ஓகேங்களா, அதுவே வந்து அங்க இருந்து அந்த எமிட் பண்ணிடுச்சுன்னா, எமிட்னா ரிலீஸ் பண்ணிடுச்சு அதோட எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா, மறுபடியும் வந்து அது லோவர் ஆர்பிட்க்கு வந்துரும். கேக்கு வந்து கே ஆர்பிட்ல இருக்கும்போது எனர்ஜி கெயின் பண்ணிடுச்சு, எல் ஆர்பிட்க்கு போகும். எல் ஆர்பிட்ல வந்து எனர்ஜி லூஸ் ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் வந்து கே ஆர்பிட்க்கு வரும். ஓகேங்களா, வெரி ஈஸி கான்செப்ட். சோ இந்த எனர்ஜி தான் வந்து எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஹெச் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அப்புறமா நியூன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, சோ கைண்ட் ஆஃப் வி ஷேப்ல இருக்கா, அது வந்து ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, சோ ஃபார்முலாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க் பண்ணி. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஸோ ஹெச் நியூனா ஒன்றும் இல்லை, ஃபைனல் ஆர்பிட் மைனஸ் ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. ஸோ 10 இருக்குன்னா 5. ஸோ ஃபைனல் எனர்ஜி வந்து 5னா இனிஷியல் எனர்ஜி ஒரு 4னா, ஸோ 5 மைனஸ் 4. ஸோ ஹையர் மைனஸ் லோவர், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் நாட் பிக் திங். இதனாலதான் வந்து ஹைட்ரோஜனோட அந்த லைன்ஸ் சொன்னல, ஹைட்ரோஜன் லைன் ஸ்பெக்ட்ரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ சஜஸ்டட் ஆரோஸ் ஷோயிங். ஸோ இந்த பாயிண்ட்ஸா மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எந்த டேர்ம்ஸ்னா இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு இஎஃப் மைனஸ் இஐ. இந்த ஃபார்முலா இதுல என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னா, இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எனர்ஜி, ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அப்புறமா நியூ ஸ்டாண்ட் ஃபார் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எமிட்டட் ஆர் அப்சார்ப்ட் ரேடியேஷன். ஒன்றும் இல்லை, ஃப்ரீக்வன்சி, தட்ஸ் இட். Arrow showing energy absorption upward and emission absorption downward between levels. So இந்த மாதிரி நிறைய levels இருக்கும். ஸோ இங்க நான் டயக்ராம் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஐ ட்ரா. ஓகே, பிளாக் கலர் யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 எனர்ஜி லெவல் வந்து நான் டிராயிங் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அந்த சர்க்கிளா இருக்கிறத நான் ஒரு சின்ன பார்ட் கட் பண்ணி உங்களுக்கு வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இஃப் வந்து எனர்ஜி கெயின் ஆயிடுச்சுன்னா ஆரோஸ் வந்து அப்வர்டா போகும். ஸோ இப்படி போகும். ஸோ எல்லா கலர்ல டிராயிங் பண்ணிருக்கலாம். அது ஆரோ அப்வர்ட் போகுது, ஏன்னா எனர்ஜி கெயின் ஆயிடுச்சு. எலக்ட்ரான் வந்து எனர்ஜி கெயின் பண்ணிடுச்சு. இஃப் வந்து எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணிடுச்சுன்னா எனர்ஜி இப்படி டவுன்வர்டா போக ஆரோ. ஸோ உங்க டயக்ராம் வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம் எனர்ஜி லூஸ் ஆகுதா இல்லை கெயின் ஆகுது. ஓகேங்களா, ஸோ எனர்ஜி லெவல்ஸ் E1 E2 E3 E4 அதுல இருந்து எப்படி வந்து எமிஷன் அப்சார்ப்ஷனுக்கு, அப்சார்ப்ஷனா எனர்ஜி கெயின் பண்ணுது, எமிஷன்னா ரிலீஸ் பண்ணுது. ஸோ அப்சார்ப்ஷனுக்கு அப்வர்ட் ஆரோ, எமிஷனுக்கு டவுன்வர்ட் ஆரோ. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாஸ்டுலேட் பார்க்கலாம். இது வந்து குவான்டைஸ் ஆங்குலார் மொமெண்டம் குவான்டைசேஷன். ஆங்குலார் மொமெண்டம் பத்தி நீங்க பிசிக்ஸ்ல படிப்பீங்க. ஸோ மொமெண்டம்னா ஒண்ணும் இல்ல, மாஸ் கொடுத்துட்டேன். So quantization of angular momentum na, in these orbits the angular momentum of the electron is quantized. Quantized na என்ன சொல்றது, fixed இருக்கும். ஓகேங்களா, so quantized na fixed இருக்கும். So Bohr proposed that angular momentum of an electron is quantized. So angular momentum க்கு இது formula. Angular momentum வந்து L கூட denote பண்ணுவாங்க. So L is equal to N into H by 2 pi. இப்படி கூட எழுதலாம். L தான், L is nothing but mvr. நார்மல் மொமெண்டம்னா அதை பி அந்த வேர்டால வந்து உங்களுக்கு டினோட் பண்ணுவாங்க. பி இஸ் ஈக்குவல் டு எம்வின்னு சொல்லுவாங்க. ஆங்குலார் மொமெண்டம்னா ஆங்கிள்ஸ் ஒரு சர்க்குலர் பாத்ல போற மாதிரி இருக்கும். ஸோ எம்விஆர் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஆங்குலர் மொமெண்டம்னா எல்ல டினோட் பண்ணுவாங்க, ஜஸ்ட் மொமெண்டம்னா அது வந்து பி ஆல டினோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ எம்விஆர் இஸ் ஈக்குவல் டு என் ஹெச் பை 2 பை. ஸோ ஆல்ரெடி சொன்னல, ஹெச்னா
குவான்டைஸ்னா ஒண்ணும் இல்ல. நான் சொன்னேன்ல ஃபிக்ஸ்டு வேல்யூஸ். உங்களுக்கு வந்து குவான்டைன் அந்த வேர்ட் பார்த்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. என்ன வேர்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஐடியா இருக்காது. அதுக்கு தான் சொல்றேன். கன்டினியூவஸா இருக்காது. ஓகேங்களா? லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு கிளைம்பிங் அ ஸ்டேர் மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு எனர்ஜியா வந்து கெயின் ஆயிட்டே போகுதுல்ல. கிளைம்ப் ஆயிட்டே போறோம்ல. அதுதான் வந்து குவான்டைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஒரு சர்டைன் ஃபிக்ஸ்டு வேல்யூ வந்து அலவுட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல 5 எனர்ஜி தான் இருக்கணும். அது 5 தான் இருக்கணும். அது அதிகமாயிடுச்சுன்னா, இன்னொரு ஆர்பிட்க்கு போயிடும். ஓகேங்களா? இந்த ஆங்குலர் மொமெண்டம் இஸ் அபௌட் ஆர்பிட். ஸோ எம் வந்து எலக்ட்ரானோட மாஸ். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாஸ். வி வந்து வெலாசிட்டி. ஆர் வந்து ஆர்பிட்டோட ரேடியஸ். ஹெச் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். என் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ் பத்தி நீங்க வந்து ஃபர்தரா படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வச்சுக்கோங்க. ஸோ குவாண்டம் நம்பர்ஸ்னா வந்து அந்த எனர்ஜி லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் 1ன்னா செகண்ட் 2. தேர்ட் எனர்ஜி லெவல் 3. ஆர்பிட்ஸ் பத்தி நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட் அப்படின்னு எழுதுறதுக்காக, டினோட் பண்றதுக்காக இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்துச்சு. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? 3 பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போஹர் புரிஞ்சுச்சா? ஈஸியா? இல்ல டஃப்பா எஸ் இருக்கா? மேம். ஓகே. இப்போ போஹர்ஸ் அட்டாமிக் மாடல்ல வந்து என்ன ஒரு ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா, இதுக்கப்புறமா நெறைய மாடல்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா? இதுல என்ன ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா, மல்டி எலக்ட்ரான் ஆட்டம் குடன்ட் ஹேண்டில் எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிபல்ஷன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே 2 ஆர்பிட் இருக்கு. இல்ல ஒரே ஆர்பிட் இருக்கு வச்சுக்கோங்க. அப்ப அதுல வந்து நெறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா, அதோட ரிப்பல்ஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சுச்சு. ஓகேங்களா? சோ மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ல வந்து இது வந்து பாசிபிளா இல்ல. செகண்ட் வந்து அவ்வளவா வந்து ம் 2 எஃபெக்ட் இருக்கு. சோ இது ரொம்ப அவுட் ஆஃப் தி சிலபஸா போயிடும். சோ ஜஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஒரு கிளாரிட்டி மாரி வச்சுக்கோங்க. சோ லைன் ஸ்பெக்ட்ரம்ல அந்த லைன் ஸ்பெக்ட்ரம் நத்திங் பட் அந்த லைன்ஸ் தான் இருக்கும் எனர்ஜி லெவல்ஸ். அதுல வந்து ஒரு எஃபெக்ட் பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ரக்சர் குடுக்கல லைன் ஸ்பெக்ட்ரம்து. அதனால இது ஒரு ஃபெயிலியர் கூட சொல்லலாம். ஃபெயிலியர்ல ஒரு லிமிட்டேஷன். இதுக்கு மேல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்புறமா அ எலக்ட்ரான்ஸ் வந்து வேவ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்தர் சயின்டிஸ்ட்லாம் வந்து எலக்ட்ரான் வேவ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நெறைய பிரின்சிபல் குடுத்தாங்க. அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படிலாம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல போர். அதனால வந்து இவரோட மாடலும் கொஞ்சம் ரிஜெக்ட் ஆன மாரி இருந்துச்சு. பட் ஒரு ஐடியா குடுத்துச்சு. ஆட்டம்ஸ் பத்தி ஒரு கிளியர் டெஃபினிஷன் குடுத்தாங்க. ஓகேங்களா? சோ இப்ப போர் வந்து அந்த எலக்ட்ரானுக்கு வந்து அ ரேடியஸ், எனர்ஜி இதெல்லாம் நெறைய வந்து இதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் குடுக்க ஆரம்பிச்சாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து போஹரோட எனர்ஜி ஈக்குவேஷன். சோ இப்போ இந்த டாபிக் பார்த்ததுல வந்து நம்ப ஒரு ஃபார்முலா படிச்சோம். E is equal to h nu is equal to E final minus E initial. செகண்ட் ஃபார்முலா வந்து mvr is equal to nh by 2 pi. mvr வந்து L கூட எழுதலாம். ஸோ இது வரைக்கும் 2 ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம். இப்போ தேர்ட் ஃபார்முலா என்னதுன்னா எனர்ஜி E is equal to E of nth orbit. nth orbit என்ன வேணாலும் ஆர்பிட் இருக்கலாம். அது 1, 2, 3 என்னலாம் இருக்கலாம். ஸோ E is equal to minus RH by n square. ஸோ மைனஸ் RH by n ஸ்கொயர். R வந்து ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூ குடுத்துட்டாங்க பாருங்க. 109.677. 109.677. ஸோ நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஒன் ஜீரோ நைன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் செவன். இது என்ன சொல்லுவாங்க? ரிட்பர்க் கான்ஸ்டன்ட். ரிட்பர்க் கான்ஸ்டன்ட். ஒரு சயின்டிஸ்டோட நேம்ல தான் இது வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 × 10⁸ சொல்லுவாங்கல்ல, கான்ஸ்டன்ட்டா இருக்குல்ல. அதே மாரி ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் வந்து 109,677 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். The negative sign shows that electron is bound to the nucleus. இங்க பாருங்க E is equal to minus R by n square இருக்கு பாருங்க. சோ இது என்ன ஷோ பண்ணுதுன்னா, எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸோட பாண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இட்ஸ் நாட் ஃபார். இத பத்தி நம்ம டீடைலா அப்புறமா பார்க்கலாம். ஃபர்தரா வர டாபிக்ஸ்ல இது இருக்கும். As n increases, energy becomes less negative. So n-னா வந்து ஆர்பிட்டோட நம்பர்ஸ். நெறைய ஆர்பிட் இருக்குன்னா, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். சோ பிளாங்க்ன்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு. அவர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் குடுத்தாரு. ஓகேங்களா? சோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். நீங்க கொஸ்டின் கேட்டது இட்ஸ் வெரி குட். ஓகே. சோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வேலிடேட்டர் தான் குடுத்தாரு அவரு. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னதுன்னா, சோ மோஸ்ட் இடத்துல யூஸ் ஆகும். இங்க மென்ஷன் பண்ணல.
H is equal to இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட். ரிட்பர்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து 109,677 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி பிளாங்க் கான்ஸ்டன்ட் என்னதுன்னா 6.62 புக் இருந்தா நோட் ரன்னிங் நோட் ஏதாவது இருந்தா நீங்க எழுதிக்கலாம். 6.60 6.62607 into 6 ஒழுங்கா இல்ல நான் வச்சுக்கிறேன். 10 power minus 34. 6.626 நீங்க அது வரைக்கும் ஞாபகம் வச்சா போதும். 6.626 into 10 power 24. So Planck constant என்னதுன்னா it is the product of energy multiplied by time. So எனர்ஜியும் டைமையும் வந்து அவர் மல்டிப்ளை பண்ணி ஒரு குவான்டிட்டி கண்டுபிடிச்சார், ஒரு ஆக்ஷன் மாதிரி. Okay, 1 minute. இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து போன பாஸ்டுலேட்ல சொல்லி கொடுத்தேன்னு நான் சொன்னேன். இதுல போன கிளாஸ்ல சொல்லி தரல. ஓகேங்களா? ஸோ எந்த அட்டாமிக் மாடல்லையும் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணல. ஸோ இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் அட்டாமிக் மாடல் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றாங்க. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? டவுட்? ஒரு ஆக்ஷன் வந்து டினோட் பண்றதுக்காக பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்தாரு. கிவன் பை சயின்டிஸ்ட். ஸோ மீட்டர் கிலோகிராம் செகண்ட். ஸோ எனர்ஜி அப்புறமா டைமை மல்டிப்ளை பண்ணி ஒரு குவான்டிட்டி கொடுத்தாரு. ஸோ இதுக்கு மேல போக வேண்டாம். ஸோ இது பிஎஸ்சி லெவல்ல ஆயிடும். ஸோ வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6.0626 into 10 power minus 34. ஓகேங்களா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், வாய்ஸ் கேக்குதா இல்லையா? ஓகே, எனக்கு கொஞ்சம் நெட் ப்ராப்ளமா இருக்கு. அதான் என் வாய்ஸ் கிளியரா கேட்கலையா? கேட்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். உங்க வாய்ஸ். ஹலோ, எஸ். நெட் உங்களோட நெட் ப்ராப்ளமா இருக்கா? ஆமாங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்க வந்து சேட் பண்ணலாம். அப்பனா ஏதாவது ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா, டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னா நீங்க சேட் பண்ணுங்க. யூ ஆல்ரெடி டிட் இட். ஓகே ஓகே மேம். ஓகே, கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். n increase ஆக as n increases energy become less negative. Electron is farther from the nucleus. ஸோ இது இந்த பாயிண்டோட எக்ஸ்பிளனேஷன் என்னதுன்னா, நிறைய எனர்ஜி லெவல் இருக்குன்னு சொன்னல. ஸோ இந்த டயக்ராம் எங்க? ஸோ இதெல்லாம் அந்த பிளாக் லைன்ஸ்லாம் டினோட்ஸ் எனர்ஜி லெவல்ஸ். ஸோ n இன்க்ரீஸ் ஆக, ஸோ இதோட வேல்யூ வந்து 1, என்னோட வேல்யூ 1, இதுல வந்து என்னோட வேல்யூ 2, இதுல வந்து 3. ஜஸ்ட் எந்த ஆர்பிட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்றதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 n இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கா, 1 2 3 4 n இன்க்ரீஸ் ஆக இந்த எனர்ஜி லெவல்ஸ்லாம் வந்து லெஸ் நெகட்டிவ் ஆயிட்டே போகும். என்னது லெஸ் நெகட்டிவ்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இது வந்து -3.41 இருந்தா எனர்ஜி. ஓகே, ஸோ -3.41 அப்படின்னு இருந்தா இது வந்து இன்னும் லெஸ் நெகட்டிவ் ஆயிட்டே போகும். -0.1.5 அந்த மாதிரி ஆயிட்டே போகும். ஸோ நெகட்டிவ் கம்மி ஆகுது. ஸோ இட் மீன்ஸ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, லெஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, லெஸ் நெகட்டிவ் ஆயிட்டே இருக்கு. இந்த பாயிண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ மறுபடியும் நீங்க வந்து இன்னொரு வாட்டி வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ n இன்க்ரீஸ் ஆக, என்னது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அது இன்க்ரீஸ் ஆகும் போது எனர்ஜி லெஸ் நெகட்டிவ் ஆயிட்டே போகுது. அப்போனா மோர் பாசிட்டிவ் ஆயிட்டே போகுது, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது.
ஓகேங்களா? இதோட மீனிங் என்னன்னா எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் விட ஃபார்தர் போயிட்டே இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ போஹர் ஆல்சோ ரிலேட்டட் தி ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் RH டு பிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் வந்து சில பிசிக்கல் கான்ஸ்டன்ட் வச்சு அவர் இது பண்ணாரு. ஜஸ்ட் வேல்யூ கொடுக்காம அவர் எப்படி கால்குலேட் பண்ணாருன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ RH இஸ் ஈக்குவல் டு ME⁴ divided by 8 epsilon naught square H³ into C. So ME⁴ divided by 8 epsilon naught square H³ C. So இந்த ஃபார்முலா படிக்கணும்னு சொல்லி அவ்வளோ நெசசிட்டி இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான். நீங்க வந்து ஜஸ்ட் வேல்யூ படிச்சா போதும், ரிட்பர்க் கான்ஸ்டன்டோடைய ரிவைஸ்டு வேல்யூ படிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ ரிட்பர்க் கான்ஸ்டன்டோட ரிவைஸ் வேல்யூ படிச்சா போதும். இதுக்குன்னா இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். ஈக்குவேஷன் படிக்கலாம், பட் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை, வேல்யூஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 109677. நான் மீட்டர் ஸ்கொயர்ல கொடுக்குறேன். அதுதான் வந்து மோஸ்டா எக்ஸாம்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ சம்டைம்ஸ் வந்து ஆன்சர் வந்து மீட்டர் ஸ்கொயர்ல மீட்டர்ல வந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் ஆயிடும்ல, அதுக்காக தான். ஸோ என்னதுன்னா பென் எடுத்துக்கிறேன். R is equal to RH is equal to 1.0967 into 10⁻⁷. ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்ல வந்து நீங்க எது வரைக்கும் மெமரைஸ் பண்ணணும்னா 6.626 into 10⁻⁻3. ரிட்பர்க் கான்ஸ்டன்ட்ல வந்து 1.09 into 10⁻⁷. இது வரைக்கும் மெமரைஸ் பண்ண போதும். மற்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இதுக்கெல்லாம் எவ்வளோ சிம்பிளாக கால்குலேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணாதான் நம்மளுக்கு கொஞ்சம் கால்குலேஷன் ஈஸியாகும், டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ரிட்பர்க் கான்ஸ்டன்டோட பிசிக்கல் கான்ஸ்டன்ட் வச்சு ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் வந்து பிசிக்கல் கான்ஸ்டன்ட் வச்சு பிசிக்கல் கான்ஸ்டன்ட் எதுக்கெல்லாம் நம்ம வேல்யூ தெரியுமோ, ஓகேங்களா, அதை வச்சு அவரை ரிலேட் பண்ணும்போது ME⁴ divided by 8 epsilon naught square H³ C அப்படின்னு வந்துச்சு. கரெக்டா? ஸோ M வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் யூஸ்வலா 9.1 into 10 பவர் அது வரும். நெக்ஸ்ட் வந்து E வந்து எலக்ட்ரானோட சார்ஜோட வேல்யூ. அப்புறமா எப்சிலன் நாட் வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்யூம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா போக வேண்டாம், இட்ஸ் அவுட் ஆஃப் தி சிலபஸ். ஸோ H வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், C வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ இதுக்கு வேணா வேல்யூஸ் வந்து நான் குரூப்ல வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், ஐ மீன் கிளாஸ் ரூம்ல. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? எஸ், டவுட் ஏதாவது இருக்கா? நோ மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் சொன்னேன்ல, எலக்ட்ரான் வந்து ஒரு வேவா வந்து நான் சொன்னாங்க. ஸோ லைட்டோட டியூவல் நேச்சர் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வேவ் நேச்சர், வேவ் பார்ட்டிக்கல் நேச்சர். ஓகே. ஸோ லைட் வந்து போத் வேவாவும் வந்து பிஹேவ் பண்ணுவான், பார்ட்டிக்கலாவும் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட், நிறைய சயின்டிஸ்ட்லாம் வந்து இதை பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ லைட்டுக்கு வந்து டூவல் நேச்சர் இருக்கு. ஸோ 2 நேச்சர்ஸ் இருக்கு. ஸோ லைட்டு வேவாவும் வந்து பிஹேவ் பண்ணும், பார்ட்டிக்கலாவும் வேவ் பண்ணும். ஸோ வேவ் மாதிரி கூட போகும், பார்ட்டிகல்ஸா கூட அது மூவ்மெண்ட் பண்ணும், டிபெண்டிங் ஆன் தி எக்ஸ்பெரிமெண்ட் சிச்சுவேஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்புறமா வந்து சிச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கும். நீங்களா என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்களோ அதுல வந்து வேவா இருக்கு, எந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிகலா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபெரன்ஸ், போலரைசேஷன், இந்த 3 டாபிக்கும் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு பிசிக்ஸ். ஸோ ஐ கான்ட் எக்ஸ்பிளைன். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிகல் லைக் பிஹேவியர். இதுல வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், காம்ப்டன் எஃபெக்ட், அப்புறமா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். இது வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா தான் இருக்கும் கொஞ்சம். இப்போ வந்து லைட் வந்து எதுலலாம் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுது, டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபெரன்ஸ், போலரைசேஷன். பார்ட்டிகல் எதுலலாம் பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணுது, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், காம்ப்டன் எஃபெக்ட், அப்புறமா லைட்டோட ஸ்கேட்டரிங்.
This idea that light can behave as both is known as இந்த ஐடியா பேர் தான் வந்து வேவ் பார்ட்டிகல் டியூவலிட்டி சொன்னாங்க. ஸோ வேவ் பார்ட்டிகல் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து ஒரு ஹைபோதிசிஸ் மாதிரி கொடுத்தாங்க. ஹைபோதிசிஸ் ஒரு அவருடைய ஒரு தாட், ஒரு கான்செப்ட் மாதிரி கொடுத்தாரு. இந்த ஹைபோதிசிஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டி ப்ராக்லி ஹைபோதிசிஸ் 1923ல கொடுத்தாரு. டி ப்ராக்லி ஹைபோதிசிஸ் 1923. Louis D. Broglie extended this duality concept to matter. ஸோ பார்ட்டிகல் நேச்சர் பத்தி கொஞ்சம் அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஓகேங்களா? He proposed that particles like electrons can also exhibit wave nature, especially at atomic scale. இவர் என்ன சொன்னார்னா எலக்ட்ரான்ஸ் ஆட்டம்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸே வந்து வேவ் நேச்சர் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. இதுல வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலையே. ஸோ இதை நான் கான்செப்டுவலாக எக்ஸ்பிளைன் பண்ண தான் உங்களுக்கு புரியும். ஸோ டி ப்ராக்லி ஹைபோதசிஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம படிக்கலாம், அப்போதான் ஈஸியாக இருக்கும். பிஃபோர் 1924 அதாவது 1923ல வந்து என்ன சொன்னார்னா லைட் வாஸ் ஆல்ரெடி ப்ரூவன் டு ஹேவ் அ வேவ் பார்ட்டிகல் டியூவலிட்டி. நம்ம என்ன பார்த்தோம், லைட்டுக்கு வந்து வேவும் இருக்கு பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொன்னார்னா என்ன ஷோ பண்ணார்னா லைட் வந்து வேவ்ஸா இருக்கும், கேன் பிஹேவ் லைக் பார்ட்டிகல்ஸ் கால்ட் அஸ் ஃபோட்டான்ஸ். ஸோ ஐன்ஸ்டைன் என்ன சொன்னாரு, லைட் வேவ் தான் இருக்கும், லைட் வேவ்ஸ் வந்து இந்த லைட்டா வேவ்ஸ் தான் சொன்னாரு. லைட் வந்து ஒரு பார்ட்டிகல் மாதிரி வந்து வந்து பிஹேவ் பண்ணும், அதுதான் வந்து அவர் ஃபோட்டான்னு சொன்னாரு. நான் சொன்னால எனர்ஜி ஏதோ ரிலீஸ் ஆகுது, எலக்ட்ரான் வந்து ஒரு எனர்ஜி ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட் போகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபோட்டானா வந்து லைட் எனர்ஜி பேக்கெட்ஸ் மாதிரி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார்ல, அது வந்து ஐன்ஸ்டைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ லைட் வந்து ஒரு பார்ட்டிகலா கூட பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா லூயிஸ் டி ப்ராக்லி வந்து என்ன ஒரு இந்த கொஸ்டினே அப்படியே ஃபிளிப் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாரு ஐன்ஸ்டைனுக்கு, இஃப் வேவ்ஸ் கேன் ஆக்ட் லைக் பார்ட்டிகல்ஸ், கேன் பார்ட்டிகல் ஆல்சோ ஆக்ட் லைக் வேவ்ஸ்? நீங்க சொல்றீங்க ஓகே லைட்டும் ஒரு வேவ், அது வந்து பார்ட்டிகலா பிஹேவ் ஆகும்னு சொல்றீங்க, அப்போனா பார்ட்டிகல் கூட வேவ் மாதிரி பிஹேவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டார். சோ இந்த கொஸ்டினுக்கு வந்து யாராலையும் ஆன்சர் பண்ணாததுனால அவரே வந்து ஒரு ஆன்சர் வந்து அதுக்கு டிஸ்கவர் பண்ணணும். நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்வென்ஷன் பண்ணணும். ஏன் வந்து லைட் பார்ட்டிகல் ஆகுதுன்னு சொல்லி பார்ட்டிகல் நேச்சர் வந்து காமிக்குதுன்னு சொல்லி ஐன்ஸ்டைன் சொன்னாரு. ஆனா பார்ட்டிகல்ஸ்லாம் வேவ் நேச்சர் காமிக்குமா இல்லையான்னு சொல்லி வந்து அவர் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. 1923ல எனி மூவிங் பார்ட்டிகல் ஹாஸ் அன் அசோசியேட்டட் வேவ்லென்த் கால்ட் அஸ் டி ப்ராக்லி வேவ்லென்த். ஸோ வேவ் லென்த்னா ரெண்டு வேவுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். வேவ் லென்த் பத்தி கொஞ்சம் ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துறேன், ஸோ கன்ஃபியூஷனா இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரெண்டு வேவ் இருக்குன்னா இதுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னது, வேவ் லென்த். வேவ் லென்த் அந்த வேர்ட்லயே வேவோட டிஸ்டன்ஸ் அவ்வளவுதான். ஸோ எனி மூவிங் பார்ட்டிகல் ஹாஸ் அன் அசோசியேட்டட் ஏதாவது ஒரு பார்ட்டிகல், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் வச்சுக்கிறேன், இல்லை ஒரு ஆப்பிள் ஆட்டம் என்னன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு பார்ட்டிகல் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கலாம் எலக்ட்ரான்னு. எலக்ட்ரான் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும் போது அது ஒரு வேவோட அசோசியேட்டா இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு மூவிங் பார்ட்டிகல் எஸ்பெஷலி அதுக்கு வந்து ஒரு வேவ் லென்த் வந்து அசோசியேட்டா இருக்கு. அந்த வேவ் லென்த் தான் அவர் டி ப்ராக்லி அவரே அதை இன்வென்ட் பண்ணதுனால டி ப்ராக்லி வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாரு. This means not only light but even electron, proton and baseball have wave-like property. இதுக்கு அர்த்தம் என்னதுன்னா லைட் மட்டும் வேவ் மாதிரி இருக்காது, எல்லா மூவிங் பார்ட்டிகளும் எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், ஈவன் கிரிக்கெட் பால் அதெல்லாமே வந்து ஒரு வேவ் மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும், காமிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தாரு. இப்போ வந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே எலக்ட்ரான் ரொம்ப ரொம்ப சின்னதானது, ஆட்டமோட சின்னதானது, ஆட்டமே ரொம்ப சின்னது, இன்டிவிசிபிளா இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற சப் அட்டாமிக் பார்ட்டிகல் எலக்ட்ரான் வந்து வேவ் நேச்சர் காமிக்குது. ஓகே இப்போ வந்து லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன பண்றது? ஸோ லார்ஜ் ஆப்ஜெக்ட் வந்து வேவ் மாதிரி போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அதோட வேவ் லென்த் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் வந்து வேவ் லென்த் அதிகமா இருக்கும், லார்ஜ் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப டைனியா இருக்கும், நோட்டீஸே பண்ண முடியாது, அவ்வளவு சின்னதா இருக்கும். அதனால வந்து
லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வேவ் நேச்சர் காமிக்காது. ஸோ ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் வந்து வேவ் நேச்சர் காமிக்கும். ஸோ இதுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு. லாம்டா அதான் வேவ் லென்த். லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் எத்தனை வாட்டி வருது பாருங்க. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. 6.626 into 10⁻34 joules. Because it depends energy வச்சு தான். எனர்ஜி into டைம் பண்ணாது. ஜூல் per second இது. ஜூல் per second. So 6 h divided by mv. Planck's constant divided by momentum. Momentum mass into velocity. ஒரு மூவிங் பார்ட்டிகிள் வந்து அதுக்கு மாஸ் இருக்குன்னா வெலாசிட்டி இருக்கும்போது மொமெண்டம் டிஸ்கவர் பண்ணாங்க. இதுதான் ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ h/p இல்லைன்னா h/mvன்னு சொல்லலாம். ஸோ இட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாம்டா டி ப்ராக்லி, லாம்டா வந்து வேவ் லென்த், இவர் டி ப்ராக்லி வேவ் லென்த் அப்படின்னு சொன்னாரு. ஸோ m வந்து மாஸ் ஆஃப் பார்ட்டிகல், v வெலாசிட்டி, p வந்து மொமெண்டம், which is nothing but m into v. டி ப்ராக்லி வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்டம். ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க. டி ப்ராக்லி வேவ் லென்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்டம். இதோட மீனிங் என்னதுன்னா, இது வந்து உங்களுக்கு பிசிக்ஸ்ல நிறைய வாட்டி வரும், கெமிஸ்ட்ரில நிறைய வாட்டி வரும். ஸோ இப்பவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேவ் லென்த் அதிகமாயிடுச்சுன்னா மொமெண்டம் கம்மியாகும். அதுவே மொமெண்டம் கம்மியாயிடுச்சுன்னா வேவ் லென்த் அதிகமாகும். ஸோ வேவ் லென்த் அதிகமாகும் போது மொமெண்டம் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், வேற ஏதாவது ஒரு வேர்ட் எடுக்கலாம். இவன் ஒரு ஃபார்முலா படுத்தல, E is equal to h nu. Is equal to h nu. இதோட மீனிங் என்னது? E எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்கும். லாம்டா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. அதோட மீனிங் என்னது? வேவ் லென்த் அதிகமாகும் போது மொமெண்டம் கம்மியாகும். அதுவே வந்து எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா எனர்ஜி அதிகமாகும் போது ஃப்ரீக்வன்சியும் அதிகமாகும் அப்படின்னா இதோட மீனிங். டைரக்ட்லினா எது அதிகமாகும் அதுவும் அதிகமாகும். ஸோ ரெண்டுமே வந்து அதிகமாகும். இன்வெர்ஸ்லினா ஒன்னு அதிகமாகும், இன்னொன்னு வந்து கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ ஹெவியர் பார்ட்டிகல் மூவிங் ஃபாஸ்டா வெரி ஸ்மால். நான் சொன்னதுல பெரிய பெரிய ஆப்ஜெக்ட், ஏன்னா ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணா அதுக்கு வந்து சின்ன வேவ் லென்த் இருக்கிறதுனால அது வந்து வேவ் நேச்சர் காமிக்காது. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுச்சா? Yes, ஈஸியா? ma'am. Easy, ma'am. ஓகே. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் படிக்கலாமா? என்ன கிளாஸ் மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஒன் மினிட். இன்டர்நெட் சரியா இல்லை எனக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரான் ரைஃப்ராக்ஷன் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் வந்து காமிச்சாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் நம்ம எலக்ட்ரான் வந்து வேவ் மாதிரி மூவ் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி, எலக்ட்ரான்ஸ்க்கும் வேவ் பார்ட்டிக்கல் டியூவாலிட்டி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் தான் வந்து எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட எட்ஜ் வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூபோட எட்ஜ், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்மால் ஓப்பனிங், ஒரு கார்ட்போர்டு இருக்கு, ஒரு கியூபோட எட்ஜ் இருக்கு வச்சுக்கோங்க. அதுல வந்து சின்ன ஒரு ஓப்பனிங் மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? இப்போ எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல, பெண்டிங் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் a beam of electron when it passes near the edge of an object. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட எட்ஜ்ல போகும்போது அந்த எலக்ட்ரானோட பீம் லைட் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிளாஷ் லைட் வந்து மிரர்ல ஏதாவது அடிக்கும் போது என்ன ஆகுது? அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, நீங்க பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ ஃபிளாஷ் லைட் எடுத்துட்டேன், லைட் இருக்கு அதுல. ஸோ அது வந்து நான் மிரர்ல அடிக்கும் போது என்ன ஆகும்? அந்த லைட் வந்து அப்படியே பெண்ட் ஆகும், இல்ல பாஸ் ஆகாது. அதே வந்து அதே ஃபிளாஷ் லைட்டை வந்து ஏதாவது ஒரு கார்ட்போர்ட்ல நான் ஒரு ஹோல் போட்டேன். அந்த ஃபிளாஷ் லைட் எடுக்கும்போது, அந்த ஃபிளாஷ் லைட் வந்து அடிக்கும்போது அந்த லைட் வந்து அந்த ஹோல் வழியா பாஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து எலக்ட்ரான். ஸோ லைட்டும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. எலக்ட்ரானோட பீமும் அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு.
ஸோ அது அந்த எலக்ட்ரானோட பீமை வந்து நிறைய அந்த பீம்ல வந்து ஒரு லைட் மாதிரி வச்சுக்கோங்க. அது இந்த எலக்ட்ரானோட பீம்ல வந்து ஃபுல்லா எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து அவங்க வந்து அடிக்கும் போது என்ன ஆச்சுன்னா அது பெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அந்த அந்த பீம். ஸோ பெண்ட் ஆயிட்டு மத்த இடத்துக்குலாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுச்சாம். இல்லன்னா வந்து அதுவே இன்னொரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்தாங்க. ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அதுல ஒரு சின்ன ஹோல்ஸ் மாரி கிரியேட் பண்ணிட்டு, அதுல வந்து அந்த எலக்ட்ரானோட பீம் வந்து அவங்க அடிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த ஹோல் வழியா அந்த எலக்ட்ரான் பீம் வந்து பாஸ் ஆயிடுச்சாம். சோ இதுல என்ன சொன்னாங்கன்னா வந்து, ஓகே லைட் தானே இந்த மாரி வந்து பிஹேவ் பண்ணும். எலக்ட்ரானும் இந்த மாரி பிஹேவ் பண்ணுதே லைட் வேவ்ஸ் மாதிரி. சோ எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரானுக்கும் வேவ் மாரி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லி இத வச்சு சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. எலக்ட்ரானுக்கும் வந்து ஒரு வேவ் மாரி எலக்ட்ரான் ஆல்ரெடி பார்ட்டிகல் நேச்சர் நம்மளுக்கு காமிக்குது. எலக்ட்ரான் வந்து வேவ் நேச்சர் காமிக்குதா இல்லையான்னு சொல்லி தான் இந்த எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்க ப்ரூஃப் மாரி வந்து பண்ணி வந்து நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. சோ இது யார் பண்ணாங்கன்னா 1927ல ஜி.பி. தாம்சன், அதுக்கப்புறமா சி.ஜே. டேவிசன். சோ யாரு? ஜி.பி. தாம்சன். சோ ப்ளூ கலர்ல வச்சுக்கலாம். 1927ல ஜி.பி. தாம்சன், அப்புறமா சி.ஜே. டேவிசன். Demonstrated the diffraction of electron using a nickel crystal, confirming the electron behave like a waves too. So nickel crystal யூஸ் பண்ணாங்க. It's not very important. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இத வச்சு அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்க, எலக்ட்ரானும் ஒரு வேவ் மாரி வந்து பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்ல. சோ இந்த நிக்கல் கிறிஸ்டல், சோ இந்த டயகிராம் நாளைக்கு நான் கொண்டு வரேன். சோ அந்த கிறிஸ்டல்ல வந்து அந்த எலக்ட்ரானோட பீம் வந்து படும்போது என்னன்னா, ஒரு கான்சன்ட்ரேட்டட் ரிங் மாரி வந்து அது காமிச்சுச்சாம். சோ இந்த டயகிராம் பார்த்தா உங்களுக்கு கிளியரா வந்து தெரியும். ஜஸ்ட் நீங்க லைட்டா இமேஜின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு கிறிஸ்டல்ல வந்து கிறிஸ்டல் லாட்டிஸ்னா ஒண்ணும் இல்ல. கியூப் மாரி இருக்கு. அதுல வந்து இந்த லைட் படும்போது அப்படியே ரிங்கா வந்து அது கான்சன்ட்ரேட்டட் ரிங்கா வந்து அது பேட்டர்ன் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சுச்சு. சரிங்களா? சோ இது டயகிராம் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மேட்டர் பார்ட்டிகல்ஸ். சோ கீ பாயிண்ட்ஸ் என்னதுன்னா, மேட்டர் பார்ட்டிகல்ஸ் கேன் பிஹேவ் லைக் அ வேவ் அட் மைக்ரோஸ்கோபிக் லெவல். நான் என்ன சொன்னேன், ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவல் இருக்கும்போது வேவ் லென்த் அதிகமா இருக்கும். அப்போ வந்து இந்த வேவ் மாரி ஷோ பண்ணும். மேட்டர் பார்ட்டிகல்ஸ்னா ஆட்டம்ஸ், எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அதுதான். Wave nature of particles became significant only when the mass is very small. நான் சொன்ன மைக்ரோஸ்கோபிக் மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போதான் வந்து அதோட வேவ் நேச்சர் வந்து சிக்னிஃபிகன்ட்டா நமக்கு தெரியும். சரிங்களா? அப்பதான் இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும். நோட்டீஸ் பண்ண முடியும் நம்மளால. This concept laid the foundation for quantum mechanics. இத வச்சு வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி வந்து இதுக்கு அதோட லைக் பில்டிங் பிளாக் மாரி இருந்துச்சு. அத வச்சு தான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டெக்ஸ் கொஸ்டின் 2.6 வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க். அது வந்து மண்டே 12 பிஎம்க்குள்ள நைட் 12 பிஎம்க்குள்ள கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் என்னென்ன அசைன்மெண்ட்ஸ்லாம் குடுத்துருக்கோம், அது எல்லாமே நான் மண்டேக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் டேட்டு. ஸோ மண்டேக்கு அப்புறமா டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ மேக் ஷூர் டு கம்ப்ளீட். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கிளாஸ் ரூம்லயே வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து டவுட் கேட்கலாம். ஓகேங்களா? Okay, ma'am. ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ யூ கேன் யூஸ் திஸ். ஓகே. ஸோ அன்சர்டனிட்டி பிரின்சிபல்லாம் சொல்லியிருக்கேன்ல, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இட்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ இன்னைக்கான கிளாஸ் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்டபிளா ஆச்சு? ஏதாவது டவுட் இருக்கா? Yes, ma'am. No, ma'am. டவுட் இருக்கா? இல்ல, ma'am. ஓகே. ஸோ ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சா? ஏதாவது புது டெர்ம்ஸ்லாம் இருந்துச்சா? எனக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இல்லாத மாதிரி ஏதாவது இருந்துச்சா? இந்த ஆமா. ஃபார்முலாஸ் இதெல்லாம் கொஞ்சம் புதுசா எஸ். இருக்கு எனக்கு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ரிப்பீட் பண்றீங்களா? எஸ் மேம். இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் புதுசா இருக்குன்னு சொன்னேன். ஓகே. ஸோ ஃபார்முலாஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அது உங்களுக்கு வந்து சம் போட கொஞ்சம் பிராக்டிஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ மேத்ஸ்ல எப்படி ஃபார்முலாஸ்லாம் போட்டோம், அதே மாரி தான் கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ். ஒண்ணும் இல்ல. ஃபார்முலாஸ் டிஃபிகல்ட்டா இருக்கு. இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன் கெமிஸ்ட்ரியை பார்க்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த நிறைய ரியாக்ஷன்ஸ் படிக்கணும். ரியேஜென்ட்ஸ் படிக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒண்ணும் இல்ல. டோன்ட் ஃபியர். ஓகே.
கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா வந்துரும். ஓகே மேம். ஓகே. ஸோ ஏதாவது குயரீஸ் இருந்தா சொல்லலாம். ஏதாவது உங்களுக்கு இந்த மாரி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் குடுத்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது சொன்னா ஓகே. ஏதாவது அந்த மாரி இருக்கா? ஆ, இன்னும் இல்ல மேம். ஆனா 10th நான் மேக்ஸ் எதுவுமே இல்ல என்ட்ட. இப்பவும் என்ட்ட மேக்ஸ் இல்ல. ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரி இஸ் நாட் ரிலேட்டட் தட் மச் டூ மேத்ஸ். கால்குலேஷன்ஸ் தான் நான் சொல்லி தருவேன். அத மட்டும் நீங்க பேசிக்கா ஃபாலோ பண்ணா போதும். மேத்ஸ்லன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஓகே மேம். ஓகே. ஷால் வி எண்ட் தி கிளாஸ்? ஓகே மேம். Yes, ma'am. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ மேம். Thank you, ma'am.